ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ சுண்டைக்காய் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுண்டைக்காவை ஒரு கல்லை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தட்டணும். விதையெல்லாம் உள்ளே அப்படியே இருக்கணும். அப்போ தான் சுண்டைக்காய் கசப்பில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி முழுசாக இருக்க சுண்டைக்காவை லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா தான் கலர் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ புளி பழைய புளியாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். புளி பழைய புளியாக போடும் போது தான் இந்த சுண்டைக்காய் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக ஒரு 10 எண்ணெய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி 2 துண்டு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். தக்காளி 3, பழுத்த தக்காளியாக 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இதெல்லாம் நம்ம மொத்தமாக வறுத்து அரைக்க போகிறோம். வறுத்து இந்த குழம்பு வைக்கும் போது நல்ல குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ அடுப்பில் இந்த குழம்பு நம்ம மண்சட்டியில் தான் வைக்க போகிறோம். மண்சட்டி நல்லா காஞ்சோன்னே நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம இப்போ வறுக்கிற பொருள்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம சீரகம் அரை டீஸ்பூன், சீரகம் நல்லா பொரியணும். நல்லா கரிஞ்சிடாமல் இதை நல்லா வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் பொரிஞ்சோன்னே மிளகை சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா மசியணும். மசிச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கிறேன் நான். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கணும். இந்த குழம்பு நம்ம வணக்கி அரைக்கும் போது சுண்டைக்காயில் அந்த கசப்பும் தெரியாது. நல்ல உள்ளே சுண்டைக்காய்க்குள்ளே நல்லா புளியெல்லாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காயில் இருக்க விதை போகக்கூடாது. விதையில் தான் சத்து இருக்குது. லைட்டாக அந்த சுண்டைக்காவை தட்டிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். விதையெல்லாம் வெளி வராமல் லைட்டாக தட்டணும். இது நல்லா வணங்கினோடனே நம்ம பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணங்கணும். இந்த அளவு வணங்கினோடனே நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா இந்த பச்சை வாசம் பவுடரோட பச்சை வாசம் போகிறது வரை நம்ம நல்லா வணக்கிக்கணும். உப்பு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் குழம்பு ரைஸு, இட்லி, தோசை கூடையெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம மொதல் நாள் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கசப்பும் தெரியாது. பாருங்கள், இந்தளவு வணக்கிக்கலாம் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவு வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வணக்கணுன்னு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம தாளிப்புக்கு சும்மா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெந்தயம் ஜீரகம் போட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு நல்லா வெந்தயம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து சின்னதாக
அறுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுண்டைக்காய் கூட அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு 1 மினிட் வதங்கினோடனே நம்ம இது கூடயே வந்து நம்ம சுண்டைக்காவை வந்து சேர்த்துட்டு நம்ம சுண்டைக்காய் வந்து ஓரளவு தோலெல்லாம் சுருங்குற அளவு நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நம்ம சுண்டைக்காய் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும் போது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் இதாக பாருங்கள், தண்ணி எவ்வளோ க்ரீன் கலராக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி சுண்டைக்காவை தட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போடலைன்னா அது சுண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி கருத்து போயிடும், குழம்பு கலரே சேஞ்ச் ஆயிரும். அதனால் தட்டி நம்ம சுண்டைக்காவை போட்டு வச்சுக்கணும் தண்ணியில். சுண்டைக்காய் வந்து நல்லா தோல் சுருங்குற அளவு நல்லா வதக்கணும். நம்ம வதக்கி வச்சுருக்கதை இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கிறணும். பாருங்கள், சுண்டைக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா தோலும் இந்த மாதிரி சுருங்கிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதங்கினா போதும். நம்ம சுண்டைக்காவை இந்த எண்ணெயில் போடும் போது நல்லா கசப்பே தெரியாது. பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும். பாருங்கள், தோலெல்லாம் சுருங்கிருச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு கொதித்த பிறகு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சோன்னே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பக்கமும் தளதளன்னு கொதிக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டணும். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து கொதிக்கட்டும். அப்போ கொதிச்சாதான் நல்லா சுண்டைக்காலெல்லாம் நல்லா உப்பு புளிப்பு காரம்லாம் பிடிக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சுண்டைக்காலாம் வெந்து அப்படியே மேலே மிதந்து வந்துடுச்சு. இதுக்கு நம்ம எந்த வெல்லம் அந்த மாதிரிலாம் சேர்த்த வேண்டாம். இதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வற்றணும் குழம்பு. பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இது அப்படியே 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த அளவு தான் இருக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு குழம்பு. சூப்பரான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.